திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருந்தருணையினாலும் சிவாய அருபான்மை நாயன்மார்களது குருவருளினாலும் அருளந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் என்கிற நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே சிவஞான போதத்தினுடைய கருத்தை 11ஆம் நூற்றாண்டினுடைய கருத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சீவன் முத்தர்களது நிலையை அழகாக காட்டுகிறார். காணும் கண்ணுக்கு காட்டும் குளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அறங்கடல் செலுமே என்று மெய்கண்ட தேவநாயனார் நமக்கு காட்டினார். எனவே சீவன் முத்தர்களுக்கு உடம்பு அழிந்துபட அவர்கள் இறைவனுடைய திருவருளிலே கலந்து மலம் அவர்களை துன்புறுத்தாதவாறு ஒழிய சிவானுபூதியிலே திளைக்கக்கூடிய அத்துவித பரமுத்தியின் நிலையை இந்த நூற்பாவிலே காட்டுகிறார். சீவன் முக்தர்களுக்கு உடம்பு அழிய பரமுத்தி கிடைப்பதும் பரமுத்தியில் அத்துவித பேரின்ப இயல்பையும் 11ஆம் நூற்றாண்டில் தொகுத்து கூறுகிறார். ஆக இந்த நூற்பாவிற்கு விளக்கம் செய்கிற வகையில இந்த நூற்பாவை 2 அதிகரணங்களாக பிரித்து காட்டுகிறார் ஆசிரியர் பெருமகனார். ஒன்று பரஞானத்தின் பயன், சிவானுபூதியின் சிறப்பு. இது முதல் அதிகரணத்திலே ஆசிரியர் நமக்கு காட்டுவது. ஆன்மா ஆயும் அறிவுடையனாய் அன்பு செய்ய காயம் ஒழிந்தால் அது சுத்தனாகி அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாலே மாயமெல்லாம் நீக்கியிருப்பன். இந்த கருத்தை நாம் இதுவரை சிந்தித்தோம். கடைசியா சிவானுபூதியில் மும்மலம் சேட்டிக்காமையை ஒரு உவமை நிலையிலே நமக்கு காட்டுகிறார் ஆசிரியர். நெல்லுக்கு தவிடும் துகள் அனாதியும் ஆக நெல்லுக்கு எப்படி தவிடு வந்தது என்பதை காட்டுகிற பொழுது நெல்லினுக்கு தவிடும் உமிகளும் அனாதியேயாய நெல்லை விட்டு நீங்கும் வரை நின்ற நிலை நிகழ்த்தீர் சொல்லீடில் துகளற்ற அரிசியின் பால் உமியும் தவிடும் இல்லை. தொக்கிருந்தும் மற்ற ஒரு நொல் மிக்கு தொக்கு இருந்தும் மற்ற ஒரு நெல் தோன்றிடாவான் மெல்ல இவை விடும் அறவே இவை போல அணுவை மேற்குமலம் உடல் கர்மம் அனாதி விட்டே நீக்கும் நல்ல சிவ முக்தியுங்கள் பெத்தான்மாவை நடுங்கி நிற்கும் ஆதலால் நாசமும் இன்றாம் என்று மும்மலமும் சிவானுபூதியில் சேதிக்காத நிலையை காட்டுகிறார்.
சேதித்தல், பந்தித்தல். எனவே நெல்லினுக்கு தவிடு, உமை, முளைகள் கூடவே தோன்றியிருக்கின்றன. அவை நீங்கிய பிறகு அரிசி இருக்கும். மேலே இருப்பது உமி, அதற்குள் இருப்பது தவிடு, அதற்குள் இருப்பது முளை. அதை போல மும்மலம் நீக்கம் பெற்ற உயிர்களும் நிலை பெற்றிருக்கும். தவிடு, உமை, முளை நீங்கிய பிறகும் அரிசி இருப்பதைப் போல மும்மலங்கள் நீக்கம் பெற்ற உயிர்களுக்கும் அப்படி மும்மலம் நீக்கம் பெற்ற உயிர்களும் நிலை பெற்றிருக்கும். தவிடும் உமியும் அரிசியில் அடங்கி இருப்பதாக நாம் எண்ணலாம். எனவே அந்த அரிசியில் நின்று நெல் தோன்றுவதற்கு இடமில்லை. அரிசியில இருக்கக்கூடிய தவிடு, உமிகள் மெல்ல 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 அதை விட்டு நீங்குவதைப் போல உயிரினத்திலே தோன்றி இருக்கக்கூடிய தோற்றமில் காலத்திலேயே ஏந்தி நிற்கும் மலமாய கர்மங்கள் மெல்ல மெல்ல நீங்க, அப்படி நீங்க பெற்ற உயிர் வீடு பேற்றை அடைகிற நிலையில் அது முழுமையாக நீங்கும். அந்த நிலை கைகூட பெறாதவர்கள் வாழ் அம்மலம் இயைந்து நிற்றலின் அது அடைவில் பொருளாவதற்கு அழிவில்லை, நாசம் என்றார் என்று நெல்லுடன் கூடிய உயிருக்கு உவமை அரிசி வீடு பேற்றிற்கு உயிருக்கு உவமை. இப்ப நெல்லோடு கூடியிருக்கிற உயிருக்கு உவமை நெல், உடனுடன் கூடியிருக்கிற உயிருக்கு உவமை அரிசி வீடு பெற்று இருக்கும் உயிருக்கு உவமை. எப்படி என்றால் இந்த உடம்போடு சகல நிலையிலே கருவி கர்மங்களிலே கூடியிருக்கிற பொழுது ஆணவம், கர்மம், மாயை ஆகிய மும்மலங்களும் உயிருக்கு சகல நிலையில் இருக்கும். அதுபோல நெல்லுக்கு உமி, தவிடு, முளை இருக்கும். இனி அரிசி இருக்கிறதே, அது வீடு பெற்றிட இருக்கிற பொழுது நெல்லுக்கு எப்படி முளையும் உமியும் தவிடும் இல்லையோ அதை போல அரிசி வீடு பெற்றிற்கு உயிருக்கு உவமை. எனவே தீட்டிய அரிசியின்பால் உமியும் தவிடும் ஒருபோதும் சேராது. அதை போல வீடு பெற்ற உயிரிடத்திலே மலம் சேருவதில்லை என்பதை 315வது திருப்பாடலிலே ஆசிரியர் பெருமகனார் தெளிவுபட காட்டியிருக்கிறார். இனி இந்த நூற்பாவிலே 2ஆம் அதிகரணமாக கூறப்படுவது காட்ட கண்டிடும் தன்மை உடையது கண்ணு கண். ஒளி காட்ட கண்டிடும் தன்மை உடையது கண். அந்த கண்ணுக்கே உயிர் காட்டி கண்டிடுமா போல ஈசன் உயிருக்கு காட்டி இதை கண்டிடுவன். அப்படி காண ஆன்மா அரண் மலரடி கீழ் இருப்பன். மாறாத சிவா அனுபவம் அதுல அழுந்திக் கொண்டிருக்கும் என்று 2வது கூரை நமக்கு விளக்கி காட்டுகிறார் 5 திருப்பாடல்களில். எனவே பரமுக்தி அடைந்த ஆன்மா அந்த நிலையில் முதல்வனோடு அத்துவித கலத்தில்
சிவானுபூதியில் துன்பம் சிவானுபூதியில் துன்பம் முற்ற நீக்கி இன்பம் துய்க்குமாறு விளக்கமுற்று அத்துவித பரமுத்தியின் இயல்பும் உண்மையும் தடை விடைகளால் சாதித்து சுத்தாத்துவித பரமுத்தியை இனி வருகிற பகுதியிலே கூறுகிறார். அதில் அத்துவித பரமுத்தியின் இயல்பு என்பதை பற்றியும் அத்துவித பரமுத்தி உண்மை என்பதை பற்றியும் அதிகாரவாதி, பரிணாமவாதி, ஐக்கியவாதி கூறுகிற அத்துவித முத்தி நிலைக்கு மறுப்பும், வேதவாதி சிவசமவாதி கூறுகிற அத்துவித முத்தி நிலைக்கு மறுப்பும், அருக சிவசமவாதி கூறும் அத்துவித முக்தி நிலைக்கு மறுப்பும், சுத்தாத்துவித பரமுத்தி நிலையை பற்றியும் இந்த 5 பாடல்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதுல முதல் பகுதி 316வது திருப்பாடல் அத்துவித பரமுத்தி இயல்பு. நல்ல பாடல். 316வது பாடல். எவ்விடத்தும் இறை அடியை இன்றி அமைந்த ஒன்றை அறிந்து இயற்றியிடா உயிர்கள். எவ்விடத்தும் இறை அடியை இன்றி அமைந்து ஒன்றை அறிந்து இயற்றியிடா உயிர்கள். ஈசன் தானும் செவ்விதினில் உழப்புகுந்து செய்தியெல்லாம் உணர்ந்து சேட்டிப்பித்து எங்குமாய் செறித்து நிற்பன். இவ்வுயிர்கள் தோற்றும் போது அவனை இன்றி தோற்றா இவற்றினுக்கு அம்முதல் எழுத்துக்கு எல்லாமாய் நிற்கும் அவ்வுயிர் போல் நின்றிடுவன். ஆதலால் நாம் அரண் அடியை அகன்றி நிற்பது எங்கேயாமே. மிக நல்ல கருத்தை இதிலே காட்டுகிறார். தொகுப்பாக உயிர்கள் கட்டுநிலையிலே இறையருளின்றி ஒரு பொருளையும் அறிந்து அனுபவிக்காது. வீடு பெற்ற நிலையில் இறைவனே உயிரின் கண் பிரிவின்றி இயங்கி நின்று வினைகளை பற்றியும் அறிந்தும் அதனை நுகருமாறு செய்வர். இயங்கியல் பொருள், நிலையியல் பொருள் ஆகிய எல்லாவற்றிலேயும் இறையருள் செறிந்து நிற்கும். பிரித்தற்குரிய உயிர்கள் ஒடுங்கி மீளத் தோன்றுகிற பொழுது இறைவனை இன்றி அவை தோன்றாம். அது எந்த விதத்திலே என்று உவமை பொறுத்தால் காட்டுகிறார். அகரத்தை முதலாக கொண்டுள்ள எழுத்துக்கள் எல்லாம் அகர உயிர் அதற்கு இன்றியமையாததை போல உயிர்களுக்கு இறைவன் இன்றியமையாமை கட்டப்படுகின்றன. ஆதலில் இறைவனை அகன்று நிற்றல் கட்டுநிலையுடைய உயிர்க்கும் வீட்டு நிலையுடைய உயிர்க்கும் எந்த இடத்திலேயும் இறைவனை பிரிந்து இருக்கிற நிலை உயிருக்கு இல்லை. எனவே இறைவனை பிரிந்து உயிர் என்றும் வாழ்வதில்லை என்கிற கருத்தை தெளிவுபடுத்துகிறார் இந்த திருப்பாடல். உயிர்கள் எவ்விடத்தும் இறை அடியை இன்றி ஒன்றை அமைந்து அறிந்து இயற்றிடா. அந்த உயிர்கள் சொல்ல மட்டும் நாம் முன்னால வைத்துக் கொள்ளலாம். எனவே உயிர்கள்
பசு பாச ஞானங்களை கொண்டு அவற்றை பற்றி அறிந்து அனுபவிக்கிற விடய போகங்களை இதை காட்டுகிறது. உலகத்திலே நாம் இந்த உடம்பை வைத்துக் கொண்டு பலவிதமான இன்ப துன்ப அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் உயிர்கள் பாத ஞானத்தை கொண்டும் பசிஞானத்தை கொண்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. இது கட்டுநிலை என்று பெயர். வடமொழியில பெத்த நிலை என்று சொல்லுவார்கள். உயிர்களுக்கு உண்டாகக்கூடிய இச்சை ஞானம் கிரியைகளில் இறைவன் காட்ட உயிர் கண்டிருப்பதாக முறையை காட்டுகிறார். எனவே எவ்விடத்தும் இறையடியை இன்றி அமைந்த ஒன்றை அமைதல் பற்றுதல், அது இச்சை என்று பெயர். அறிந்து அறிதல் அறிவு, அது ஞானம் பேர். இயற்றிடா இயற்றல் அனுபவித்தல் கிரியை. அப்ப இந்த முதல் வரியில அமைந்த ஒன்றை அறிந்து இயற்றிடா, அமைந்த அறிந்த இயற்றிடா, ரெண்டு ஞாபகம் வச்சு, மூணு. அமைதல் அறிதல் இயற்றல். உயிர்கள் எவ்விடத்தும் இறையடியை இன்றி அமைந்த ஒன்றை அறிந்து ஏற்றினார். அப்ப அமைதல் அது பற்றுதல், இச்சை என்கிற சக்தியை காட்டுகிறது. அறிந்து அது ஞானம், அறிதல் அறிவு, இயற்றுதல் அது கிரியை செயல். அப்போ மூன்றுக்கு இறைவன் உள்ளே இருந்து செய்கிறான். எனவே உயிர்கள் எவ்விடத்தும், எவ்விடம் என்று சொன்னால் அது முத்தி நிலையிலும் சரி கட்டு நிலையிலும் சரி இறையருள் இன்றி உயிர் ஒரு பொருளையும் அறிந்து அனுபவிக்காது. அதை தெளிவுபடுத்துகிறார். அமைந்த ஒன்றை அறிந்து இயற்றிடா. எது? உயிர்கள். சரி, ஈசந்தானும் செவ்விதினில் உளம் புகுந்து செய்தியெல்லாம் உணர்ந்து சேட்டிப்பித்து எங்கோமாய் சிரித்து நிற்பன். ஆக முத்தி நிலையில முதல்வனே ஆன்மாவினுள்ளே அற்புதமாக நின்று வினைகளை பற்றியும் அறிந்தும் அனுபவப்படுத்தியும் சராசரம் எல்லாவற்றிற்குள்ளும் தெரிந்து நிற்பன். அந்த கருத்தை சொல்லுகிறார். ஈசன்தான் செவ்விதினில் உளம் புகுந்து செய்தியெல்லாம் உணர்ந்து சேட்டிப்பித்து எங்குமாய் செறிந்து நிற்பன். ஆன உயிர்களுக்கு உண்மை ஞானம் அதற்கு கிடைத்த பொழுது இறைவனே அவற்றின் உள்ளின்று செய்வித்தும் செய்கின்றானுமாகி இருக்கக்கூடிய நிலையில் அவ்விடத்தில் இறைவனது இச்சை ஞானம் கிரியைகளே அந்த உயிருக்கு நிகழும். ஆன்மா இறைவனால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு நிற்கும். இது அவர பர சீவன்முக்த நிலைகளில் அவன் இவனாகிய ஆன்மாவை தன் வியாபகத்துக்குள் வைத்திருப்பதால் ஆன்மா இறைவன் என்று இரு பொருள் இல்லாமல் ஆன்மா இறைவனோடு பிரிப்பின்றி ஏகமாக இருக்கும். அப்படி ஏகமாகி அரண்மனையில் நிற்கும் ஆன்மாக்களுக்குள்
அந்த இறையருள் நிலையையே இறைவன் காட்ட கண்டிடும். இது அத்துவித நிலை. இந்த பகுதியை இறைவனே செய்தியலாம் உணர்ந்து பிறகு சேட்டிப்பித்து எங்குமாய் செறிந்து நிற்பன். இனி உயிர்கள் தோற்றும் போது அவனை இன்றி தோற்றான். கட்டு நிலையில கருவிகளோடு கூடியிருக்கிற சகல நிலைகள் ஆன்மாக்கள் மனப்பிடிப்பின் காரணமாக ஒடுங்கி பிறகு மீளத் தோன்றும். அது ஏன் மீளத் தோன்றுகிறது? 2ஆம் கட்டாவில் படித்தோம். அவையேயாய் தானேயாய் எதுமுனையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமென்றி நிற்கும் அன்றே. இந்நூற்பா என்புதலிற்றோ எனினோ ஆன்மாக்களுக்கு மீளத் தோற்றம் புனர் உட்பவம் கூறியது எழுதுவார். புனருத்பவம் எதற்காக? வினை நீக்குவதற்காக. அவன் அவள் எதும் அவை மூவினமையில் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம். மலத்தில் இருக்கிற காரணத்தினாலே மீண்டும் தோன்றுகின்றன. எனவே உயிர்கள் தோன்றுகிற பொழுது, அப்படின்னா உடம்பு தோன்றுகிற பொழுது முதல்வனை இன்றி தோன்றாது. அது எப்படி என்றால், அதை எப்படி என்பதை அவனை இன்றி தோன்றா. அது எது போல என்றால், முதலெழுத்துக்கெல்லாம் முதலெழுத்துக்கு எல்லாமாய் நிற்கும் ஆ என்கிற உயிரெழுத்து. அந்த ஆ என்கிற உயிரெழுத்தை போல் இவற்றினுக்கும் நின்றிடுவன். ஒரு எழுத்துல ஆ என்கிற எழுத்து முதலாக இருக்கிறது. அந்த எழுத்துகளுக்கெல்லாம் ஆ என்கிற எழுத்து இன்றியமையாமை தேவைப்படுகிறது. எனவே எழுத்துகளுக்கு ஆ என்கிற எழுத்து உயிர் போல, அகர உயிர் போல, உயிர்னா அகர உயிரெழுத்து அர்த்தம். ஆன்மாக்களுக்கு இன்றியமையானது முதல்வன் தேவைப்படுகிறது. அகரமென அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்ற திருப்பெயர் பாடலை நாம் எண்ணி பார்க்கலாம். எனவே அகர எழுத்தை தலையாக கொண்டுள்ள உயிர் உடம்புமாய முதலெழுத்துகளுக்கு ஏனை சார்பெழுத்துக்கள் எல்லாம் அவற்றின் தோற்ற இயல்புகளுக்கு இன்றியமையாமை தேவைப்படுகிறது. அது அங்காப்பு ஓசையாய் தானே தனித்து இயக்குவதுமாய அகர உயிர் போல். அது எப்படி ஆ பிறக்கும் என்றார்கள். இலக்கணம் கூறுகிறது, ஆ அங்காப்புடைத்து. ஆ எப்படி பிறக்கும்னா, நீங்க வாய மூடிக்கொண்டு வாய திறந்த ஆ பிறக்கும். நீங்க தனியாரோடு சொல்லி பாருங்க. வாய திறந்தா, எனவே ஆ அங்காப்புடைத்து. அது அங்காப்பு ஓசையாக தானே தனித்து இங்குவது. அதே போல முதல்வனும் சராசர வேதங்களுக்கெல்லாம் அவற்றின் தோற்ற இயக்கங்களுக்கு அவன் இன்றியமையாது வேண்டப்படுகிறான். எனவே அவன் பிரிந்தும் ஒற்றிக்கும் உடனாயும்
இயங்குவன். கலப்புத்தன் அதாவது அறிவுடைய பொருளும் அறிவற்ற பொருளிலேயும் கலப்புத்தன்மையால் ஒன்றாயும் பொருள்தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருப்பது. கலப்புத்தன்மை என்பது உடலும் உயிரும் எப்படி கலந்திருக்கின்றனவோ உடலையும் உயிரை யாரால் பிரிக்க முடியுமா? அந்த முறையிலே அறிவுடை பொருளோடும் அறிவற்ற பொருளோடும் கலந்திருப்பான். அப்படி ஒன்றாக கலந்திருந்தாலும் கூட உயிரும் உடலும் ஒன்றாக கலந்திருந்தாலும் கூட உயிர்த்தன்மையால் உயிர் வேறு, உயிர்த்தன்மை இல்லாததால் உடம்பு வேறு. அது சடம், அறிவற்றது. உடம்பு உயிர் அறிவுடை. எனவே பொருட்தன்மையால் வேறாக நிற்பது. இனி உயிரையும் உடம்பையும் இயக்க வேண்டும் என்றால் செலுத்தும் தன்மையால் உடனாயிருப்பன். எனவே இறைவன் கலப்புத்தன்மையாலும் பொருட்தன்மையாலும் செலுத்தும் தன்மையாலும் கலந்தும் பிரிந்தும் உடனாயும் இருப்பவன். அது அழகா முன்னையே 92வது செய்யுள்ள ஆசிரியர் அருணந்தி சிவம் அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனன் சிவன் எங்கும் என்ற திருப்பாடலையும் படித்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த குரல்தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இதற்கு உரை எழுதிய பரிமேலழகர் மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனும் மெய்யோடு இயையினும் உயிரில் தனியா என்று பரிமேலழகரும் நச்சினார்க்கினியரும் உரை செய்வதை பார்க்கிறோம். அதை போல ஆதலால் நாம் அறம் அடியை அகன்று நிற்பது எங்கேயா? எனவே நாம் முதல்வனது திருவடிகளை அகன்று நிற்றல் பெத்தம் முத்தி கட்டுநிலை விட்டுநிலை ஆகிய இரண்டிலேயும் இல்லை என்று இந்த கருத்திலே காட்டுகிறார். எனவே பெத்தம் முத்தி ஆகிய இருநிலையிலும் முறையே திருவருள் காட்ட உயிர் காண்பதாகவும் இறைவனே காட்டி கண்ட இடத்திலே செயலற்று தாமுமற்று இறைவன் நிற்கின்றான். இந்த இரண்டு நிலைகளிலேயும் உயிர்கள் முதல்வனை அகன்று நின்று இயக்குதல் இல்லை என்று பார்க்கிறோம். இதனால் பதி பசு ஆகிய இரண்டது அத்துவித கலப்பை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இதை கட்டுநிலையிலே பெத்தான்மாக்களாக இருக்கிற ஆன்மாக்கள் அதற்கு மட்டும் கலப்பு என்று இல்லாமல் சுத்தாத நிலையிலே பிழைப்படுத்தி முத்தி நிலையில் சிவ சமவாதி சொல்லக்கூடிய அந்த சாமியத்திற்கு வேறாய் சித்தாத்துவித சாமியம் சிவனே சொல்லியது என ஆகமத்தின் இயல்புகளை எல்லாம் அருமையாக நமக்கு காட்டுகிறார். மேலும் இவர் காட்டுகிற கொள்கைகளை எல்லாம் நன்கு சிந்தித்து பார்த்தால் அத்துவிதம் என்ற சொல்லுக்கு அகரத்தில் இன்மை பொருள் கொண்டார் சங்கரர். அவர் மாயாவாதி கேவலாத்துவித விதிகளையும்
அண்மை பொருள் கொண்ட ராமானுஜர் சிவாத்மத செய்வர் முதலாகிய விசிஷ்டார்த்த விதிகளையும் மறுதலை பொருள் கொண்ட மத்துவர் வேதவாதியராகி துவிதைகளையும் அவரவர் நிலையிலே காட்டி அடக்கினார்கள். அதனால் அது நீயாகின்றாய், அது நானாகின்றேன், அது அதுவாகிறது என்னும் மகா வாக்கியங்கள் மூன்றும் அது என்பது ஒரு பொருள், நீ என்பது ஒரு பொருள், ஒரு பொருள் மற்றொரு பொருள் ஆவது எப்படி என்று ஐயம் வந்தது. இது அதுவாவதற்கு ஏதுவாய் அவ்விரண்டுக்கும் புலனாய சம்பந்த சிறப்புகளை அத்துவிதம் என்னும் சொற்கு பொருள் என உணர்த்தி சுத்தாதுவிதம் ஏனையோர் கூறும் அத்துவிதம் போல் கேவலம் என்றாதல், விசிட்டாதம் என்றாதல், மறுதலை என்றாதல் என்ற நிலையில்லாமல் சுத்தமாய் நின்றே அது பொருள் உணர்வது என்ற உண்மை நிலையை சிவஞான முனிவர் காட்டுகிறார். எனவே உயிர்கள் பெற்ற நிலையில் இறைவன் அருளால் அனுபவித்தும் பற்றி அறிந்து அனுபவித்தலால் முக்தி நிலையில் இறைவனோடு அத்துவிதமாக கலந்து அவனே தம்மை அதிர்ஷ்டித்து பற்றி அறிந்து அனுபவம் நிகழ இறைவன் முன்னிப்பதால் எழுத்துக்கள் எல்லாம் செறிந்து நின்று எங்கும் அகர உயிர் போல முதல்வன் நின்று இயக்க அவன் திருவடியை இரு நிலையிலும் அகலாது நிற்கும் என்கிற கருத்தை அத்துவித பரமுக்தியின் இயல்பு அத்துவிதம் பெத்தத்திலும் உண்டு, முத்தியிலும் உண்டு என்பதை மிக நுட்பமான கருத்து. தோத்திரம் என்பது இறைவனுடைய அருளிப்பாடுகளை நமக்கு தெளிவுபட காட்டுவது. சாஸ்திரம் என்பது பதி பசு பாசத்தின் இயல்புகளை உவமை முகத்தான் படிப்பவர்களுக்கு விளங்க தேற்றி பசுவாகிய உயிர் பாசத்தை விட்டு பதியை அடையும் நெறியை தெளிப்படுத்துவது சாஸ்திரம். இந்த இரண்டும் இறைவன் இருக்கிறார். தோத்திரமும் சாத்திரமும் ஆனாதாமே என்று ஒரு தொடர்ல பாதி வரிகளை காட்டினார் அப்பர் பெருமான். அல்லும் பகலவான் என்றார்தாமே, அல்லும் பகலுமான் என்றார்தாமே, அந்தியும் சக்தியும் ஆனார்தாமே, சொல்லும் பொருளெல்லாம் ஆனார்தாமே, தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே, பல்லுரைக்கும் பாவலாம் ஆனார்தாமே, பழனைப்பதியா உடையார்தாமே, செல்லும் நெறி காட்ட வல்லார்தாமே, திரு ஆலங்காடுமையும் செல்வதாமே என்ற திருத்தாண்டகத்திலே செல்லும் நெறியை காட்டுபவன், தோத்திரம் சாத்திரமாக இருப்பவன். எனவே அந்த அரண் அடியை அகன்று ஆன்மா எங்கும் நிற்பதில்லை என்பதாக அருள்நந்தி சிவம் 11ஆம் நூற்றாண்டில் அத்துவித பரமுக்தி இயல்பில் முதல் பாடலிலே காட்டுகிறார். இனி அத்துவித பரமுக்தி உண்மையை பற்றி அடுத்த பாடல்ல காட்டுகிறார். மிகச்சிறந்த பாட்டு. எங்கும் தான் நிறைந்து இவன் நின்றானாயில் எல்லாரும் காணவே வேண்டும் தான்
என்னில் இங்கும் தான் அந்தகருக்கு இரவி இருளாகும் ஈசன் அருள் கண்ணில்லார்க்கு ஒளியே ஆய இருளாம் பங்கந்தான் எழுப்பதும் பக்குவத்தை அடைய பருதி அளந்திடுவது போல் பருவம் சேர்விற்கு துங்க அரண் ஞான கண் கொடுத்து அருகினாலே சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவன் காணே. மிகச்சிறந்த பாட்டுகள். இறைவன் எல்லா இடத்திலேயும் நீக்க மறப்பவன். அந்த தகைமையை அந்த தன்மையை எல்லாரும் அறிந்து வீட்டின்பத்தை பெறலாமே என்றால் இந்த உலகில் கண்ணை கொண்டு பல பொருள்களை பார்க்கிறோம். ஒளிவதமையா அப்ப கண்ணுக்குள் இருந்து காட்டுகிற கதிரவனுடைய ஒளி இருந்தும் கூட கண்ணில்லாத பார்வை இல்லாதவர்கள் சூரிய ஒளி தோன்றினாலும் இருளாகவே தோன்றும். அதுபோல இறைவனுடைய ஞான பெரும் செல்வமாக இருந்தாலும் கூட அருட்கண் இல்லையே இறைவனை ஒருபோதும் அறியலாம். அதற்கு ஒரு மேற்கோள் இங்க கண் இருந்தாலும் பார்வை இல்லை என்று சொன்னால் சூரிய ஒளி இருந்தாலும் கண் காணாததை போல என்று ஒரு உண்மை காட்டினார். இன்னொன்று, நல்ல குளம் இருக்கிறது, அந்த குளத்திலே தாமரைகள் பலர் இருக்கின்றன, நல்ல தாமரை செடிகள். அப்படி தாமரை மலர்கள் சில மலர் மலர்ந்திருக்கும், சில மலர் வாடி இருக்கும், சில மலர் மொக்காக இருக்கும். சூரியன் உதிக்கிற பொழுது பக்குவம் உடைய மலர்கள் மட்டும் அன்று மலர்ந்திருக்கும், பக்குவம் பெறாதவர்கள் நாளை நாளை மருதின மலரும். அதை போல பக்குவம் அடைந்த உயிர்கள், அந்த உயிர்களுக்கு இறைவன் ஞானத்தை வழங்கி அந்த அறிவுக்குள் அறிவாயிருந்து ஒளிதந்து நிற்பான் என்று சிறந்த உவமையால் இந்த பாடலை காட்டியிருக்கிறார். சிவன் எங்கும் தான் நிறைந்து நின்றானாயில், முதல்வன் அறிவுடைய பொருள், அறிவற்ற பொருள், எல்லா பொருள்களிலேயும் அவன் கலந்து நிற்கின்றான். சைவ சித்தாந்தத்துல சொன்னா உயிருக்கு பெத்தம் முத்தி இரண்டிலும் முதல்வன் உயிர்களோடு அத்துவிதமாக கலந்து நிற்பன். இப்பதான் பார்த்தோம். அப்படி என்று சொன்னால் எல்லாரும் காண வேண்டும் தான். அந்த தன்மையை எல்லாரும் அறிந்து முத்தி இன்பம் அனுபவிக்க வேண்டுமே. அவ எல்லா இடத்திலும் கலந்திருக்கிறானே. அப்படி இருக்கிற பொழுது அதை எல்லோரும் பார்த்து முத்தியை அனுபவிக்கலாமே என்று ஒரு கேள்வி வருகிறது. என்றால் எல்லோரும் ஒரே காலத்தில் அந்த உண்மையை தெரிந்து முக்தர் ஆகாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என சிலர் கேள்வி கேட்பார். அதுக்கு என்ன காரணம்? காட்சி அடைவை என்கிற பிரமாணத்தாலே மேற்கோள் காட்டுகிறார் அருணந்தி சிவம். காணும் கண்ணில்லாதவர்களுக்கு, பார்வை இல்லாதவர்களுக்கு சூரியன் இருந்தாலும் சூரிய ஒளி தோன்றினாலும்
உலகம் இருளாக தோன்றலைப் போல பக்குவம் இல்லாத இந்த உண்மை தெரிய வராது, அது கூடாது, பெயரப்படாது என்பதை காட்டுகிறது. அதை போல ஈசன் ஒளியேயாய அருட்கண்ணில்லாருக்கு முதல்வனுடைய அந்த ஞானம் இல்லாதவர்களுக்கு அருட்கண் பெறாதவர், அதாவது இறைவனுடைய ஞான அருட்கண் பெற்றார், ஞான கண் பெறுவதற்குரியவனாக இருந்தாலும் அருட்கண் பெறாதவருக்கு அறியவாரான். ஈசன் அருட்கண்ணா கண் இல்லாருக்கு அறியவாரான். பங்கந்தான் இருளாமியிடும் பதுமம் பக்குவமுடைய பருதி அடைத்திடுவதை போல தாமரைகள் சேற்றிலே முளைக்கின்றன, பலன் இருக்கின்றன. அது உரிய பக்குவம் வருகிற பொழுதுதான் கதிரவன், அந்த கதிரவனுடைய ஒளி தாமரையை மலரச் செய்கிறது. அந்த முறையில் இச்சையால் மிக்கிருக்கக்கூடிய உயிர்கள் பல கோடி இருக்கின்றன, அனந்தம். அப்படி இருந்தாலும் கூட இருவனை ஒப்பு மலபரிபாகம் சத்திரிவாதம் ஆகியவைகளை பெற்ற உயிர்களுக்குத்தான் இறைவன் அந்த உயிருக்குள் சிவாகமம் தோற்றுவித்து வீடு வேறு அளிப்பார். சரி, அப்ப அப்படின்னா இறைவன் மாறுபாடு அடைய மாட்டானா, வஞ்சகமுடையவனா என்றால் அது போல இல்லை என்பதை முன்னாலேயே நாம் படித்திருக்கிறோம். எனவே பருதி அறந்திடுவது போல் பருவம் சேர் உயிர்க்கு துங்க அரண் அருளாலே, துங்கன பெருமை அர்த்தம், பெருமை உயர்வு மாட்சிமையுடைய என்ற பொருள் வரும். துங்க அரண் அருளினாலே ஞானக்கண் கொடுத்து, துங்க அரண் அருளினாலே ஞானக்கண் கொடுத்து, ஆக பெருமையுடைய உயர்ந்த மாட்சிமையுடைய பக்குவமுடைய உயிர்களுக்கு, மலபரிபாகம் அடைந்த உயிர்களுக்கு, இருவினை ஒப்பு சத்திரிவாதம் திருவருள் வீழ்ச்சி பெற்ற உயிர்களுக்கு முதல்வன் கருணையினாலே ஞானக்கண்ணை கொடுப்பார். அப்படி கொடுத்து சோதிக்குள் சோதியாய் தோன்றிடுவார். அறிவினுள் அறிவாய் என்று பிரகாசிப்பார். அதனால் எல்லாரும் அனுபவிக்காத பரமுத்தி இல்லை என்றோ இழுக்கென்றோ நாம் கூற முடியாது. ஆக இந்த முத்தி நிலையை மிக அருமையாக ஆசிரியர் இதிலே காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பெத்தம் முத்தி இரண்டினும் அத்துவிதம் உண்மையானாலும் கூட பெத்தம் என்பது கட்டுநிலை, முத்தி என்பது விட்டு நிலை. இந்த ரெண்டிலேயும் இறைவன் அத்துவித கலப்பூடி இருந்தாலும் கூட உயிர்கள் எல்லாம் ஒரே காலத்தில் முத்தியை பெறாதற்கு காரணம் என்ன என்று கேட்பவர்களுக்கு தெளிவிக்கின்ற வகையிலே முதல்வன் பக்குவம் நோக்கி தாமரையை அலர்த்தும் சூரியனை போல காணும் கண்ணுளாருக்கே காட்டி நின்று அருள்வார். எனவே இது அத்துவித
பரமுக்தியின் உண்மை தாமரை பக்குவமுடைய தாமரை விரியக்கூடிய பக்குவமுடையது. சூரியன் அழுத்துவான். அதுபோல ஆன்மா இருவனை ஒப்பு மலவறிவான் திருவருள் வீழ்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் குருவாக வந்து உபதேசம் செய்வார். அது 8ஆம் நூற்பாவில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்தவிட்டு அந்நியம் இன்றி அரண்களவை குருநாதன் செலுத்துவான். அவன் உபதேசிக்க வருகிற பொழுது உயிர் பல பிறப்புகள் பிறந்து இருமனை ஒப்பும் மலவறிவாகும் வருகிற பொழுதுதான் திருவுருள் வீழ்ச்சி கிடைக்கும். அது கிடைத்து குருநாதர் அஞ்செழுத்தை உபதேசித்து அதை தொடர்ந்து காலை மாலை ஓதி வருகிற பொழுது நமக்கு அந்த பக்குவ முதிர்ச்சி வரும் என்கிற படிநிலைகளை 8ஆம் நூற்பா 9ஆம் நூற்பாவிலே விதி என்னும் அஞ்செழுத்தே என்றும் அவனே தானேயாகி ஏகனாக இறைவனை நின்றால் மல மாயை தன்னோட வல்வினையின்றே என்றும் அங்கு காட்டி அதை இதிலே தெளிவுபடுத்துகிறார். அந்த உண்மையை 317வது பாடலிலே மிக விளக்கமாக நம்ம காட்டியிருக்கிறார். இனி வருகிற பாடல்களிலே அவிகாரவாதி, பரிணாமவாதி, அதை தொடர்ந்து ஐக்கியவாதி, வேதவாதி, சிவ சமவாதி, அருவ சிவ சமவாதி இத்தனை பேருடைய கருத்துக்களையும் சொல்லி மறுப்பு கருத்தை 318 இருந்து 320 வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். மிகச்சிறந்த திருப்பகுதி திருவருள் நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறது என்பதை நினைவூட்டி இதற்கெல்லாம் அருள் செய்த பெருமானுடைய பேரு மகானத்தையும் உங்களுடைய திருவடிகளை எல்லாம் சிறுமையில் கொண்டு பெத்தம் முத்தி ஆகிய நிலைகளில் அத்துவித நிலையை பற்றி தெளிவாக சிந்திக்க துணை செய்த உங்கள் திருவடிகளையும் வணங்கி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய திருச்சிற்றம்பலம்.